உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோஜியாவானது கடந்த 2019 முதல் எழுச்சிமிகு போராட்ட களங்களை நடத்தி வருகிறது. அது சமயம் கடந்த 7/1/2024 அன்று ஜாக்டோஜியாவின் உயர்மட்ட குழு முடிவின்படி 22/1/2024 முதல் 24/1/2024 வரை ஆசிரியர் அரசூழியர் சந்திப்பு பிரச்சார இயக்கம் நடத்திடவும், 30/1/2024 அன்று மாவட்ட தலைநகரில் மறியல் போராட்டம் நடத்திடவும், 5/2/2024 முதல் 9/2/2024 வரை அரசியல் கட்சி தலைவர்களிடம் ஆதரவு கோருவது சார்பாகவும், 10/2/2024 அன்று மாவட்ட அளவில் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம் நடத்திடவும், போராட்ட ஆயத்த மாநாடு நடத்திடவும், 15/2/2024 அன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் நடத்திடவும், 26/2/2024 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொடங்கிடவும் போராட்ட களங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. அன்பார்ந்த தோழர்களே, இன்றைய தினம் தமிழகம் எங்கும் மாவட்ட தலைநகரங்களில் ஜாக்டோஜியா சார்பாக மறியல் போராட்டம் எழுச்சி மிகுந்த போராட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த எழுச்சிமிகு மாவட்ட தலைநகர் மறியல் போராட்டத்தை தலைமையாகி நடத்தி தருமாறு தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் செல்வராஜ் அவர்களையும், தமிழக ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் ஜீவானந்தம் அவர்களையும், தமிழ்நாடு அரசூழியர் சங்க மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் முருகன் அவர்களையும், தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் சங்க தலைவர் அன்பு தோழர் சேகர் அவர்களையும் முன்மொழிகிறோம். வருவாய்த்துறை அரசு அலுவலர் சங்க மாநில துணைத் தலைவர் அன்பு தோழர் செந்தூர்ராஜன் அவர்களையும் தலைமை தாங்கி நடத்திட தூத்துக்குடி மாவட்ட ஜாக்டோஜியா சார்பாக முன்மொழிகிறோம். தோழர்கள், நாங்கள் அன்போடு வழிமொழிகிறோம். தூத்துக்குடி மாவட்ட ஜாக்டோஜியா என்கிற பேரமைப்பின் சார்பாக இன்று நடைபெற இருக்கக்கூடிய மாபெரும் மறியல் போராட்டத்திற்கு அழகடலென ஆர்ப்பரித்து வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் அத்தனை பேருக்கும் முதலில் போராட்ட வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போராட்டம் நாம் விரும்பி ஏற்றுக்கொண்டது என்று சொன்னால் தப்பு. அரசாங்கமே இந்த போராட்டத்துக்கு தள்ளியது அப்படின்னு சொன்னாலும் தப்பு. சொந்த செலவுல சூழ்நிலை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கரெக்ட். ஏன்னா நாமளே குழி வாண்டி அந்த குழிக்குள்ள நாமளே விழுந்து நாமளே மண்ணெண்ணி போட்டுக்கிட்டோம். அதான் யதார்த்தமான உண்மை. நம்ம கூட ஒன்று இருக்கு, அது அரசியல் கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கை. அதை நம்பிதான் நாம இன்னைக்கு வந்தா போனோம். கேட்கக்கூடாத ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் போறாரு. இது கேட்கக்கூடாத ஒரு பாட்டு. இதெல்லாம் தாண்டி ஆட்சி கட்சிகள் அமைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போன வருஷமே சொல்லி முடிச்சுட்டாரு. நாங்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்ன 100% கோரிக்கைகளையும் நிறைவேற்றிவிட்டோம். அப்படின்னா இந்த ஆசிரியரும் அரசு ஊழியரும் 20 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறார்களே, 6 லட்சம் பேர் அவர்களுடைய புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கனவு உங்களுடைய 100% கோரிக்கையில வரலையே. 2009 டாக்டர் கலைஞர் அவர்கள் பேக்கம்சன் கொண்டு வந்தாங்க. அந்த பேக்கம்சன்ல இடையிலே ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடு வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் போராடி இருக்கோம். ஆனா அந்த ஊதிய முரண்பாடு சரி செய்யப்படவில்லையே. இது உங்க 100% இல்லையே. 40 ஆண்டு காலமாக ஏழை எளிய குழந்தைகளுக்கு உணவு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரன் சத்துணவு ஊழியர்கள் 40 ஆண்டு காலமா போராடிட்டு இருக்காங்க.
காலமுறை ஊதியம் வேண்டும், காலமுறை ஊதியம் வேண்டும். இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றலையே. இன்னும் சொல்ல போனா அந்த காலை உணவு திட்டத்தை எங்களிடம் தாருங்கள், அந்த ஏழை எளிய குழந்தைகளுக்கு எங்கள் கையால் சமைத்து போடுகிறோம் என்று கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த காலை உணவு திட்டத்தை கூட அவங்க கையில கொடுக்கல. கிராமத்துல அங்கன்வாடி பணியாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சின்ன குழந்தைகளுக்கு உணவு தயாரித்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கருவுற்ற தாய்மார்களை பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிராமத்தில் பையன் வருவான், மூக்கை வடிச்சுக்கிட்டு டவுசரை கட்டத்தில் வச்சுக்கிட்டு கழுவுனாலும் அங்கன்வாடி ஆயா கையால தான் கழுவுன்னு வருவான். அப்படி ஏழை எளிய குழந்தைகளுக்காக அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த அங்கன்வாடி ஊழியர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதா? இல்ல. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நியமனம் செய்யப்பட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக 41 மாதம் பணியை இருந்த சாலை பணியாளர்களுடைய பணிக்காலம் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யல, வழிமுறைப்படுத்தவில்லை, முறைப்படுத்தல, அதற்கான ஊதியம் பெறப்படவில்லை. அவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி மதிப்பூதியம், தொகுப்பூதியம், சிறப்பு கால ஊதியம், எப்படி எப்படியெல்லாம் ஊதியத்துக்கு பேர் வைக்கலாமோ அப்படியெல்லாம் பெயர் வச்சு ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களையும் நியமனம் செய்து அவர்களுடைய உழைப்பு திறந்த ஈடுபட்டு இருக்கீங்களே. நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த ஊதியத்தை எல்லாம் மாத்திடும் சொன்னீங்களே. என்கிற பெருமற்ற காலத்துல தன்னுடைய உயிரை துச்சமென மதித்து பணியாற்றி எம்ஆர்பி செவிலியர்கள் அவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கணும்னு சொன்னீங்களே. ஆனா இன்னைக்கு வரைக்கும் வழங்கலையே. இந்த கோரிக்கையெல்லாம் உங்க தேர்தல் அறிக்கையில இருக்கு. எப்படி இந்த ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல எக்ஸாம் டேட்ல டெலிட்டட் போர்ஷன் மாதிரி நம்ம தேர்தல் அறிக்கையில் அந்த போர்ஷன் எல்லாம் டெலிட்டட் ஆயிடுச்சா? இன்னைக்கும் அங்கன்வாடி ஊழியர்கள், சத்துவ ஊழியர்கள் ஓய்வு பெற்று விட்டார்கள். அவர்களுக்கு இந்த பென்ஷன் வெறும் 2000 ரூபாய் தான். உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் எம்எல்ஏக்களும் அந்த 2000 ரூபாய் ஊதியத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்ந்து காட்டுவார்களானால் எங்களுடைய சத்துணவு ஊழியர்களும் அங்கன்வாடி ஊழியர்களும் இனிஷியாக வாழ்ந்து காட்டுவாங்க. வெறும் 2000 ரூபாய் ஒரு மாசம் வாழணும் உயிரோட. அதனால மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மறியல் போராட்டத்தின் வாயிலாக சொல்லிக் கொள்கிறேன். இப்ப அவர் பிரான்ஸ் நாட்டில் இருக்காரு, உளவுத்துறை ஸ்பெயின் உளவுத்துறை நண்பர்கள் அவங்களுக்கு செல்லணும். வெகு அருகாமையில் பாராளுமன்ற தேர்தல், நாமெல்லாம் தேர்தலில் வரிசையில் நின்று ஓட்டு போட்டோம். போன எலெக்ஷன்ல தோத்தவர் சொல்றாரு, நாம ஏன் தோத்தோம்னு ஏபிசி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள். ஆனா ஜெயிச்ச நீங்க எப்படி ஜெயிச்சோம்னு இன்னைக்கு வரைக்கும் நீங்க சொல்லவும் இல்லை, புரிஞ்சுக்கிறவும் இல்லை. இப்ப 40 தொகுதி வருது, பாராளுமன்ற தொகுதி. தேர்தல் பக்கத்துல இருக்கு. இந்த ஜாக்டோஜியோக்கு தொகுதி தேவையில்லை. அவர் ஒன்னே கேட்கிறாங்க, நிம்மதியான வாழ்க்கை வாழும்போதும் சரி, வாழ்ந்த பிறகும் சரி, அது ஒண்ணுதான் உங்ககிட்ட கேட்கிறாங்க. அதை கூட நீங்கள் என்ன செய்கிறீர்கள், தர மறுக்கிறீர்கள். ஆனா இந்த ஜாக்டோஜியோ தர மறுத்தால் என்ன செய்யும் என்பதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. 2003 இதே மாதிரிதான் அம்மா அவர்கள் எஸ்மா என்ற அடக்குமுறை சட்டங்களை போட்டு ஆசிரியர் அரசு ஊழியர்களுடைய உரிமைகளின் சலுகையெல்லாம் பறித்தார்கள். திரும்ப அவங்க எப்ப கொடுத்தாங்க, இந்த 40க்கு ஜீவான்னு போட்டா பிறகு திரும்ப ஜீவாவா போட்டு கொடுத்தாங்க. நீங்களும் அதே மாதிரியான ஒரு சூழலை எதிர்கொள்ள வேண்டாம்.